Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஹனி கேக் நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கரி மாதிரி நம்ம வீட்டிலேயே அழகாக இந்த ஹனி கேக் செய்யலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த ஹனி கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் 2 தடவை நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பேக்கிங் சோடா அண்ட் பவுடர் போடுற வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இன்னொரு பவுலில் வந்து ஒரு 4 முட்டை எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஹேண்ட் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி வந்துட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு கப் வந்துட்டு சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா ஃப்ராத்தியாக பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜாம் யூஸ் பண்ணுறதுனால இதில் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். தென் அகெயின் அதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுங்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 120 ml வந்துட்டு பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அன்சால்டட் பட்டர் தான். அதை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா முட்டை கூட பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு கட்டி தட்டாமல் கிடைக்கும், இல்லைன்னா வந்துட்டு லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம வந்து பேக்கிங் பேன் வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கேக் பேட்டரை வந்துட்டு போர் பண்ணிக்கோங்க. போர் பண்ணிவிட்டு இதை வந்து 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரியில். இப்போ நம்மளோட கேக் நல்லா ரெடி ஆகிடுச்சு. சைட்ஸ் எல்லாம் விட்டு வந்துடுச்சு. இது வச்சுக்கோங்க, எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு என்னென்னா, இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா பாயில் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கேக்கில் வந்து குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, போக் பண்ணிக்கோங்க. ஃபுல் கேக்குமே இப்படி போக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்ம ஊற்றுற சிரப் வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹனி சிரப்பை வந்துட்டு மேலே அப்படி போர் பண்ணிக்கோங்க. கேக் வந்து நமக்கு உடனே அப்சர்வ் பண்ணும். ஸோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் ஈவனாக போர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக மேலே லேயர் வந்துட்டு நம்ம ஜாம் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஸோ வந்து அதுக்கு மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜாம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. 1/2 கப் எடுத்துட்டு அது வந்துட்டு நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். அகெயின் ஸ்டவ்வில் வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஆல்ரெடி உள்ள ஹனி சிரப் உங்களுக்கு வந்துட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா அதில் போட்டே நம்ம இதை மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கேக் மேலே இதை வந்து போர் பண்ணிக்கோங்க. ஃபுல் கேக்குமே வந்துட்டு இதை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. என்னோடய ஜாம் வந்து மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜாம் தான், பட் வந்துட்டு கலர்லெஸ். இது ரெட் கலர் இல்லை. ஆக்சுவலாக வந்து ஹனி கேக் பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்துட்டு ரெட் கலரில் தான் ஜாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து கலர் ஆட் பண்ணல. ஸோ வந்துட்டு என்னோடய ஃப்ரூட் ஜாம் கலர் வந்து இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நார்மலாக கிடைக்கிற ரெட் கலரில் இருக்கிற ஜாம் வந்து வாங்கிக்கோங்க. அப்போ பார்த்தா அப்படியே பேக்கரி கலர்லேயே இருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு இப்படி எல்லா கேக் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மேலே வந்துட்டு நம்மளோட கேக் இப்போ வந்து எல்லாம் போர் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இது மேலே ஃபைனலாக வந்து நம்ம டெக்கரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்துட்டு போட்டுக்கோங்க. ஃபைனலாக மேலே வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் கேக்குமே வந்து கவர் பண்ணிக்கோங்க.
சூப்பரான ஹனி கேக் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.